இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம் போட்டோ எடுக்கலாம் வாங்க மேடம். வாங்க மேடம். போங்க மேடம். வாங்க மேடம் வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. கிருபா, இவங்க எல்லாரும் கூட உங்க ஃபேமிலி தானே? ஆ மேடம். நீங்களும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். என்ன இப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஸ்கூல் குழந்தைங்க மாதிரி தனித்தனியா லைன்ல நிக்கிறீங்க. வந்து ஜோடியா சேர்ந்து நில்லுங்க. போய் உன் பொண்டாட்டி பக்கத்துல போய் நில்லு போ. ஐயா, நான் எதுக்கு அட போடா, போய் நில்லு. நல்ல பேடா நீ. சரிங்க, போயிட்டு வந்துடுறேன். சார், இப்படி கேப் விட்டு நின்னீங்கன்னா எப்படி சார்? ஃப்ரேமுக்குள்ளே வர மாட்டீங்க சார். கொஞ்சம் நெருக்கமா நில்லுங்க சார். சார், கொஞ்சம் உள்ள வாங்க சார். அவங்க உங்க ஒய்ஃப் தோல்ல கையை போட்டுக்கோங்க. ஹலோ, அதெல்லாம் வேணாம், அப்படியே எடு. ஏங்க, உங்களோட வைஃப் தோல்ல தானே உங்களை கை போட சொல்றாரு. போட்டுக்கோங்க, போட்டுக்கோங்க. பழைய பகையை மனசுல வச்சுட்டு அந்த எம்எல்ஏ வரமாட்டார்னு நினைச்சேன். அந்த ஆள் வந்துட்டாரு. டேய், எனக்கு சந்தேகம்லாம் இல்லடா. அந்த ஆள் வருவான்னு எனக்கு முன்னாடி தெரியுமே. நம்மளும் பழச இது மனசுல வச்சுக்க வேணாம். அந்த ஆளு மாதிரியே நாமளும் நல்லபடியா நடந்துப்போம். அது எப்படின்னா, அடுத்த எலெக்ஷன்ல அந்த ஆளோட எம்எல்ஏ சீட்டை நாம தான் கேட்டிருக்கோம். அது நமக்கு தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு கட்சியோட மேல இடத்துல தேவையில்லாததை சொல்லிக்கிட்டு செம்ம கான்ல சுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த ஆளு நம்ம கல்யாணத்துக்கு வருவான்னு நினைச்சு கூட பாக்கலன்னு. சரி, ஒரே கட்சியில இருக்கேன்னு சும்மா கடமைக்குன்னு பத்திரிக்கை வச்சா வந்து நிக்கிறான். அதாட அரசியல்வாதி. என்னதான் பகை இருந்தாலும் அதை உள்ளுக்குள்ள வச்சுப்பாங்களே தவிர அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி 4 இடத்துக்கு மக்கள் முன்னாடி போய் சிரிச்ச முகத்தோட நின்னாதான் நம்ம முகம் அவங்க மனசுல பதியும். விடு விடு, இதெல்லாம் அரசியல் சகஜம்தான். பாத்தியாடா, என்கிட்ட வேலை பார்த்த நான் அவன் இப்போ இவனுக்கு ஊர்ல செல்வாக்கு இருக்குன்னு காட்டுறதுக்காக இவளை எல்லாம் வர வச்சிருக்கான். இவனை வளர விட்டான்னு வெயி, நாளைக்கு நம்ம கட்சியில ஒரு பையன் நம்மளை மதிக்க மாட்டான். அடுத்த எம்எல்ஏ சீட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏண்டா, என்கிட்ட வேலை பார்த்த இவனுக்கே இவ்வளவு இருக்குன்னா நான் யாரா? அவனுக்கு முதலாளியா இருந்தவன்டா. இந்த கல்யாணத்தோட அவனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். வணக்கம் மேடம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உட்காருங்க. நீங்க அங்க போய் உட்காருங்க. எங்க? அங்க பாரு. லீலா, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல?
ஹாப்பி மேரிட் லைஃப். அவ நம்ம கால வரி விட்டு போறா. அக்கா இருங்க இருங்கக்கா, நான் போய் பாக்குறேன். ஏதோ பிரச்சனையா இருக்கும்னு தோணுது. நீங்க இங்கே இருங்க, இங்கே இருந்து சித்ராவை கவனிச்சுக்கோங்க. நான் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன். சரி போ, இரு வரேன். எங்க போற இந்த பக்கம்? ஐயோ, இந்த கர்ணா வர இந்துவை ஃபாலோ பண்ணி போறான். அவனை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமே. லீலா, லீலா, நில்லு லீலா. என்னாச்சு லீலா உனக்கு? மேடைக்கு போய் ஏன் உண்மையை சொல்லாம வந்துட்ட? ஏன் நீ அங்க சொல்லல? சொல்லலான்னு தான் நினைச்சேன். அப்புறம் எதுக்கு நீ அங்க சொல்லல? அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. இவ எதுக்கு இப்ப கால் பண்றா? ஐயோ, ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என் அம்மாவையும் தங்கச்சியும் விட்டுடுங்க ப்ளீஸ். பார், அங்க போய் ஏதாவது உண்மையை சொல்லணும்னு உனக்கு என்ன இருந்துச்சுன்னா அதை இப்பவே மறந்துரு. அங்க எல்லார்கிட்டையும் போய் இது சம்பந்தமா ஒரு வார்த்தை சொன்னா கூட இவங்க 3 பேர் கழுத்தையும் உடனே அறுத்து போட்டுருவோம். ஐயோ வேணாம், என் அம்மாவையும் தங்கச்சி எதுவும் பண்ணிடாதீங்க.